ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறப்பான தரமான ஃபர்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, சுதாகோங்கர டைரக்ஷனில் ஜிவி மியூசிக் இருக்க படம் தான் மக்களே பராசக்தி படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அதர்வா, அதுக்கப்புறம் யார் ரவிமோகன், அதுக்கப்புறம் வேறு யார் படத்தில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான கேஷன் கூட ரெடி இருக்க படம் தான் மக்களே SK 25 சொல்லி ஃபஸ்ட்டு புறநானூறுன்னு வந்து நம்ம சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சுதாகோங்கரா டேட் இஷ்யூ ஆனால் போய் பண்ண முடியாத போச்சு மக்களே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எஸ்கே படம் பண்ணுறான்னு சொல்லி நாளைக்கு முன்னாடி பூஜை போட்டாங்க. February 17th, அதாவது எஸ்கே பேட்டே எப்பவும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்தாக்கடை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது மக்களே. தரமாக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் தரமாக நொறுக்கி விட்ருக்காப்பலாம். ஜிவியோட 100 ஃபிலிம் ஒரு இதுக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு சூரியரே போட்டிருக்கு, அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணங்கான் படமும் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி சூர்யா சாருக்கு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வணங்கானுமே அருண் விஜய் நல்லா பண்ணியிருந்தார், பட் அதை விட நல்லா பண்ணிக்கலாமோ, பாலாவோட பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது மக்களே. உங்கள் கருத்து அப்படி கவலை சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, சூர்யாக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து படம் தான் மக்களே. கங்கா தொடர்ந்து ஒரு மினிமம் ஒரு வருஷத்துக்கு 2 படமாச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து ரெட்ரோ வாடிவாசல் இந்த மாதிரி பேக் டு பேக் ஷூட் போயிட்டு இருக்க நேரத்தில் வாடிவாசல் ஷூட்டே, அதுக்கப்புறம் நம்ம மலையாளத்தில் பெஷில் ஜோசப் இருக்கார்ல, குருவாயூர் அம்பல் நடையில் இப்போ சோக்ஷமதர்ஷி இந்த படத்தோட ஆக்டர் ஹீரோ என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு ரைட்டர் டேரக்டர் என்ன வேணாலும் சொல்லலாம் மக்களே. அவர் வந்து டேரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரோட காம்போ அவர் இப்போ அடுத்து பொன் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மலையாள படம் January 30 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அவரோட காம்போல படம் எப்படி இருக்க போகுது, நீங்கள் சூர்யா ஃபேன்ஸ் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, மணியன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஹேட்ரிக் ஹிட் கொடுத்த படம் நமக்கு குடும்பஸ்தன் வந்து ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு போல. ஓவர்சீஸ் வந்து 31 January ரிலீஸ் ஆகுது. வெளிநாட்டில் இருந்து யாரும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. படம் தரமான ஹிட்டு, அங்கேயும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பேசி முடிச்சு எடிட் பண்ணும்போது மக்களை பார்க்குறேன் ஒரு தரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா, விஜயாண்டியோட 25வது படம், அதுக்கப்புறம் எஸ்கேவோட 25th ஃபிலிம், அதாவது பராசக்தி, 2 படத்துக்கும் பராசக்தி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்ட்ரவர்சி என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 22/7 அதாவது 22/7/2024 அந்த டேட்டில் வந்து விஜயாண்டினி வந்து படத்தை வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இந்த சைடில் இருந்து ஏவிஎம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்து அதாவது பழைய பராசக்தி டைட்டில் வந்து எஸ்கேக்கு தான் கொடுத்துருக்காங்க மக்களே. படம் 2 பேருக்குமே ஒரு மைல் ஸ்டோன் அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு கடைசியில் டைட்டில் போக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. உங்கள் கருத்து என்ன, யாருக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்ல நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் அதில் டீகோட் லைட்டாக பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணெலாம் பார்க்கும்போது அந்த ஹீரோ படம் அந்த மாதிரி நிறையா படத்தில் எஸ்கே யூஸ் பண்ண திரும்ப யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் என்னன்னு கமெண்ட்ல சொல்ல மக்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏகேயோட விடாமுயற்சி வந்து 8 நாள் ரிலீஸ் ஆக போகுது மக்களே. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆகாம இருக்கு. உங்கள் கருத்து அப்படி கமெண்ட் சொல்லலாம். இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்ரியில் வந்து ஒரு படத்தை April 10th ரிலீஸ் ஆகுது. ஆனால் April 9th பெய்டு ப்ரீமியர், அதாவது புஷ்பா 2 வந்து மைத்ரி ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாங்க மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெய்டு ப்ரீமியர் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ண படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஏழாமரி, சூர்யாவோட ஏழாமரி. பட் அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டைமில் கொஞ்சம் மக்களுக்கு புரியல என்னன்னு தெரியல. பட் அந்த படம் சரியாக போகல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக தளபதி ஃபேன்ஸ் மக்கள். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தளபதி ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்துக்கிட்டார்ல, எல்லாத்துக்குமான தலைவர் அம்பேத்கர். அந்த புத்தகத்தில் எழுதின ஆதவர்ஜுன் வந்து தளபதியோட இந்த அடுத்த 2026 எலெக்ஷனுக்கு பேக் பண்ண ஒர்க் பண்ண போகிறாரு. நம்ம லாஸ்ட் அந்த டிஎம்கே லாஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கும் அவர் பேக் பண்ணணும்னு ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து திரும்ப விசிக்கில் ஜாயின் பண்ணார். விசிக்கில் அவர் இடைநீக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவர் கன்ஃபார்ம் டிவிகேயில் வந்து ஜாயின் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் கொஞ்சம் காலத்தம்மம் இப்போ வந்து கட்சியில் சேரல. பட் பேக் பண்ணணுன்னு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வந்து நம்ம தளபதிக்கு பேக் பண்ணணும்னு ஒர்க் பண்ண போது மக்களே. இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்க போது மக்களே. நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்தான கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அந்த மாதிரி ஒரு டோனில் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. அவ்வளோ மக்களே. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம் பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.